நம்ம மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு ஷோஸ் பயங்கர ஃபேமஸாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஷோ தான் பிக் பாஸ் அப்படின்றத நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தபடியாக ஐபிஎல், இப்படி பல ஷோக்கள் இருக்கும்பொழுது மிக முக்கியமான ஷோவாக இருக்கிறது இந்த டாப்பு குக்கு டூப்பு குக்கு. முக்கியமாக இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சமையல் பண்ணுற ஆண்டி கூட இதை பார்ப்பாங்களா இல்லையான்றது தெரில. ஆனால் சமையல் பண்ணாத ஆண்டிகள் எல்லாருமே இந்த ஷோவை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கான ரீசன் என்னென்னா, அவங்களும் லைஃப்பில் இப்படிலாம் ஒரு குக்கிங்கை பண்ணி அந்த அங்கிள்ஸை மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் ஏரியாவே அலற விட்டு ட்ரெண்ட் ஆகிருப்பாங்க. அப்படி பயங்கர ஃபேமஸான ஒரு ஷோ தான் இந்த குக் வித் கோமாளி அண்ட் டாப்பு குக்கு டூப்பு குக்கு. இந்த ஷோவில் இந்த வருஷத்தோட பயங்கர எக்ஸ்ட்ராடினரியான கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் அப்படின்றது இருக்குல்ல, அது நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடச்சிருக்கு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதில் மிக முக்கியமாக எம்எஸ் பாஸ்கர், நீங்கள் எல்லோரும் பல படங்களில் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அவர் எப்படி தெரியும்னா, பட்டாபி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், அதனால் அவங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா கேப்ரிலா, மிக முக்கியமாக நானும் சின்ன வயசுலேருந்து அவங்களையும் பார்த்துருக்கேன். எப்படின்னா, இந்த 3 படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஸ்ருதிஹாசன் தங்கச்சியாக வருவாங்க, பாவம் ஊமை பொண்ணாக வருவாங்க. அதில் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒரு சில காலகட்டங்களுக்கு அப்புறமா அவங்களும் வந்து இந்த ஜோடி நம்பர் 1 சீரியல்லாம் கூட ஹீரோயினாக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இதில் வராங்க. அதுக்கப்புறம் சாம் விஷால் சூப்பர் சிங்கரில் மட்டும் இல்லாமல் எல்லா பெண்களுடைய மனசுலையும் கவர்ந்து ஒரு பயங்கரமான ஆங்கராகவும் கலக்கிக்கிட்டு இருக்காரு. அவரும் இந்த ஷோவில் வர்றாரு. அண்டு சாக்ஷி அகர்வால், இவங்களை வந்து நீங்கள் காலா படத்தில் வந்து ரஜினியோடைய 2வது பையனோட முதல் ஒய்ஃபாக பார்த்துருக்கலாம். அவங்களும் இந்த படத்தில் அந்த டாப்புக்கு டூப்புக்குள்ளே ஒரு கண்டஸ்டண்ட்டாக வராங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேல ராமமூர்த்தி, இவர் வந்து ஒரு ரைட்டர். அதை தாண்டி ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தது, அதை பற்றி ஊரே பேசிச்சு. என்னப்பா இத்தனை ஆடு வெட்டி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்களேப்பா, மிரட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி அப்படி கண் வைக்கிற அளவுக்கு கல்யாணம் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அவர் பல படங்கள் நடிச்சிருக்காரு. மிக முக்கியமாக சிவகார்த்திகனுடைய இந்த நம்ம வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளையாது நம்ம வீட்டு பிள்ளை, அந்த படத்தில் வந்து அவர் வந்து பெரியப்பாவை நடிச்சிருப்பார். பயங்கர ஹிட் அந்த படம், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக விஜே பவித்ரா, அவங்களும் இதுக்கு முன்னாடி சன் டிவியில் விஜேவாக பண்ணியிருக்காங்க. இப்போ தொடர்ந்து சன் டிவியோடைய சீரியல்ஸில் நிறைய சீரியல்ஸில் வந்து ரொம்ப அழகான ஹீரோயினாக வந்துட்டுருக்காங்க அவங்க. அண்டு அடுத்து இனியா, அவங்களும் ஒரு சூப்பரான ஒரு ஹீரோயின், பல படங்கள் நடிச்சிருக்காங்க. மிக முக்கியமாக அவங்க நடிப்பில் என்னோடய ஃபேவரட்டான ஒரு சாங்காக இந்த சர சர சார காற்று, நீங்கள் உங்கள் மைண்ட் வாஷ் கேட்குது நீ பாடாததை பயங்கரமாக இருக்குன்னு, அப்படி பயங்கர ஹிட்டான ஒரு ஹீரோயின் அவங்களும் இந்த டாப்பு குக்கு டூப்பு குக்கில் இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இன்னொரு லிஸ்ட்டும் இருக்குது. இதில் கோமாலிஸாக யாரெல்லாம் வர போகிறாங்க அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க பண்ணுற ஃபன்னாக இருக்கட்டும், ட்ராஜடியாக இருக்கட்டும், அதுதான் இந்த ஷோவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. அதில் நம்பர் 1 இடத்துல ஆதித்யா கதிர் அவர்கள் இருக்காங்க. அவர் இதுக்கு முன்னாடி ஆதித்யா சேனலில் இந்த யானை ஜோக்ஸ் அப்படின்றது ஒன்று பண்ணுவார். அண்டு தொடர்ந்து நிறைய படங்கள்லையும் காமெடியெல்லாம் கலக்கிக்கிட்டு இருக்காரு, அவர் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக அதிர்ச்சி, அவர் நம்ம விஜய் டிவிலேயே பார்த்துருக்கோம் குக் வித் கோமாளியில், அவரும் இதில் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக மோனிஷா பிளஸி, அவங்களும் விஜய் டிவியில் இருந்திருக்காங்க குக் வித் கோமாளியில். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் பெரிய படத்தில் 2 பண்ணுறாங்க. ஒன்று கூலி சூப்பர் ஸ்டாருடைய நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னொன்று ஜனநாயகன், அந்த படத்துலையும் இவங்க மிக முக்கியமான கேரக்டர் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக தீனாவும் வந்து குக் வித் கோமாளிக்கு அப்புறமா முடிஞ்ச உடனே இந்த டாப்பு குக்கு டூப்பு குக்கு டீமில் வந்து இணைஞ்சிட்டாரு. அவர் இந்த சீசன்லேயும் ஒரு கோமாளியாக வராரு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த விஜே நிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பின்னாடி கட்டை அப்படின்ற சேனலில் வந்து பயங்கர ஃபன்னான ஒரு விஜேவாக இருப்பார். முக்கியமாக அவர் வந்து கிஸ்மி ஹக்மி ஸ்லாப்மி அப்படின்னு ஒரு ஷோ, அதில் பயங்கர ஹிட் அவரும் இந்த ஒரு கோமாளியாக வராரு. அண்டு ஜிபி முத்து, அவரும் இந்த ஒரு சீசனில் ஒரு கோமாளியாக வராருன்னு கேள்விப்பட்டேன். இதை தாண்டி இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குது, அது யார் யாருன்னு ஒருத்தராக சொல்கிறேன். சௌந்தர்யா அப்படின்றவங்க, அவங்களும் இதுக்கு முன்னாடி இந்த குக் வித் கோமாளியில் ஒரு கோமாளியாக வந்திருக்காங்க. அவங்களும் இந்த டாப்பு குக்கு டூப்புக்குள்ளே வராங்க. அதுக்கு அடுத்தபடியாக சன் மியூசிக்கில் ஒரு ஷோ போயிட்டுருக்கு. இந்த ஷோவோட பேரை கொட்டினா நான் மிரண்டுட்டேன். அந்த ஷோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றி ஊர்வசி அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக இந்த ஷோவை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருத்தப்பட்டேன். ஏன்னா அதுக்கப்புறமா அந்த ஒரு ஷோ பார்க்க ஆரம்பிச்சதுமா தொடர்ந்து அடுத்தடுத்த ஷோஸ் பார்க்கணுன்ற மாதிரி பயமாக ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். ஊர்வசின்ற ஆங்கர் சன் மியூசிக்கில் பயங்கர ஃபேமஸாக இருக்காங்க. அவங்களும் இந்த ஷோவில் வந்து கலந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக செபாஸ்டின், அவரை நானும் சின்ன வயசில் இந்த விஜேஸோடைய கான்டெஸ்ட்லாம் வைப்பாங்களே, நீங்களும் ஆகலாம் ஒரு நாள் விஜே, நீங்களும் ஆகலாம் அரவர் விஜே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு ஷோலலாம் வந்து அண்ணன் வந்து ஜட்ஜாக இருந்திருக்காரு. அப்போ நான் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக போயிருக்கேன். அப்போ பார்த்தது கட் பண்ணால் இதில் வரப்போகிறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு நிறைய இந்த சன் டிவி சீரியல்ஸ்லாம் கூட மிக முக்கியமான கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக தீப்ஷி பிளெஸின்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய சேனல்ஸில் விஜேவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ சன் மியூசிக்கில் விஜேவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் இதில் ஒரு கோமாளியாக வராங்க. அதுக்கு அடுத்தபடியாக நந்தன் லோகநாதன் சொல்லிட்டு அவர்
அவரும் சன் டிவியில் நிறைய சீரியல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது இந்த டாப்பு குக்கு டூப்பு குக்கில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வரப்போகிறாரு. ஃபைனலி இதெல்லாம் தான் இந்த லிஸ்ட்டு. நீங்கள் இந்த டாப்பு குக்கு டூப்பு குக்கோட ஃபேனாக இருக்கீங்க. இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட் அண்ட் கோமாளி லிஸ்ட்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது, இதை தாண்டி இன்னும் யாரெல்லாம் இந்த ஷோக்குள்ளே வந்தால் பயங்கர ஃபன்னாக இருக்கும். அண்டு விஜய் டிவியில் தான் இந்த டீம் இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ சன் டிவிக்கு வந்து பண்ணுறாங்க. விஜய் டிவிலேருந்து சன் டிவி வந்ததுனால தான் மாற்றம் தெரியுதா, இல்லை அதே குவாலிட்டியோடு தான் இந்த ஷோ போயிட்டுருக்கா அப்படின்றது ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதையும் கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி அடுத்து பிக் பாஸ் வரப்போகுது, அதை பற்றின கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து நான் தரேன். இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பேசுனீங்க. நான் பிரவீன் KS. பாய்.